राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவத்தினுடைய கடைசி கட்டத்துக்கு நாம் நெருங்கிட்டோம். ஒரு குரு எப்படியெல்லாம் ஒரு ராஜ்யத்திற்காக அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்களுக்காக வழி தெரியாமல் தழுவிக் கொண்டிருக்கும் இளம் விதவைகளுக்காக, சக்தி இருந்தும் போராட முடியாத க்ஷத்திரியர்களுக்காக, தன் தர்மத்தையே ஃபாலோ பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்காக, துடிப்புள்ள இளைஞர்கள் எப்படி வாழணும்னு தெரியாம திணறிக் கொண்டிருக்கும்போது அவர்களுக்காக, அடுத்த தலைமுறைன்னு ஒவ்வொருத்தருக்காகவும் விதவிதமாக ஸ்ரத்தையோடு யோசிச்ச ஒரு மகாத்மா. எவ்வளவு பேருக்கு நம்மளால யோசிக்க முடியும்? எவ்வளவு விஷயங்கள்ல நம்மால யோசிக்க முடியும்? எவ்வளவு தூரம் யோசிக்க முடியும்? எவ்வளவு ஸ்ரத்தையோட யோசிக்க முடியும்? ஏதாவது ஒரு செயலில் போய் நிம்மதிதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஒதுங்கக்கூடிய காலகட்டத்தில் இந்து சாம்ராஜ்யம் மகாராஷ்டிரம், நான் நேற்றையே சொன்னேன், மகாராஷ்டிரம்ன்றது இப்பொழுதுதான் மாநிலம். சமர்த்த ராமதாசர் சொன்ன மகாராஷ்டிரம்ன்றது இந்து சாம்ராஜ்யம். அதான் அவர் மீன் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளவு யோசனைகள், எவ்வளவு தபஸ், எவ்வளவு நாம ஜபம், எவ்வளவு பெரிய கனவு, எவ்வளவு பெரிய லட்சியம், எவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனை வருஷத்து முயற்சி, எத்தனை வருஷத்தினுடைய செயல்திறன். நிஜமாவே பிரமிப்பா இருக்கு இல்லையா? அவருடைய சரித்திரம் நிறைய பெருசு. இன்னைக்கு சஜ்ஜன்கள்ல இருக்கக்கூடிய அவெல்லாம் சொல்லுவா, சமர்த்த ராமதாசருடைய சரித்திரத்தினுடைய பல பாகங்கள், பல விஷயங்கள் பர்பஸ்ஃபுல்லா அழிச்சிருக்கார்கள். ஏன்னா இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்ப கூட நான் ஹைதராபாத்ல அந்த கேசரி ஹனுமான் போயிருந்தேன் இல்லையா, ஆற்று மணல் ஹனுமான். அந்த விஷயத்தை சஜ்ஜன்கள்ல இருக்கவாறு சொல்லும்போது, ஓ அப்படியா, எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொன்னான். அப்பதான் அவ சொன்னா, நிறைய தகவல்கள்லாம் அழிச்சுட்டார்கள். சரியா சொன்னா சமர்த்த ராமதாசருடைய லைஃப்ல அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு சிஷ்யர்கள், அவ்வளவு காரியங்கள். நாம அனுபவிச்சது
கொஞ்சம் தான் அனுபவிச்சிருக்கோம். இது இவ்வளவு நமக்கு கிடைச்ச தகவல்களை கொண்டு தகவல்கள் திரட்டப்பட்டது. இந்த திரட்டின தகவல்களை கொண்டு அதுவே எவ்வளவு பிரமிப்பா இருக்கு அப்படின்னா, நீ எங்கெல்லாமோ தேட வேண்டியிருக்கு சமர்த்த ராமதாசருடைய விஷயங்கள். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சாது நம்ம தேசத்துல வாழ்ந்திருக்கார். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுலேயும் இந்த இந்து சாம்ராஜ்யம் அப்படின்ற வார்த்தையை எடுத்துட்டோம்னா சமர்த்த ராமதாசர் தான் காரணம். அவருடைய தவம், அவருடைய நாமஜபம், அவருடைய புத்தி சாதுரியம், அவருடைய விடாமுயற்சி, அவருடைய நம்பிக்கை, அவர் கொடுத்த உற்சாகம், இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு நாமெல்லாம் ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளத்தோட வாழ்கிறோம் அப்படின்னா சமர்த்த ராமதாசருடைய அழகான தவத்தினாலே. அதுல பாருங்க, சிவாஜி ராஜே போயாச்சு, சமர்த்த ராமதாசர் உடனே அடுத்த சம்பாஜி ராஜேவுக்கு வழி காட்டுறதுக்கான வழியை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அழகு பாருங்க. அதாவது எப்பொழுதுமே நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தைகளுக்கு யார் எப்படி ஏதுன்னு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு யோசனை எல்லாருக்குமே இருக்கும். கரெக்ட்? அதுலேயும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மென்டலி சேலஞ்சு குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு எப்பொழுதுமே ஒரு கவலை இருக்கும். இந்த குழந்தைகள் நாம் இருக்கிற காலம் வரைக்கும் ரைட்டு, அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அவளுக்கு வரும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், எல்லா காலகட்டத்திலையும் பகவான் உண்டு அப்படின்னு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கேர் பகவான் கொடுத்துருவான். ஏன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் கடவுளின் தூதுவர்கள். அதனால அவள ஸ்பெஷல் கேர் எங்கேயோ யாரோ அப்படின்னு நடத்துவா. அது நான் பார்த்துக்கிறவாளுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது சாதாரண வேலைகளை கூட மற்றவர்கள் பண்ணித்தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அதனால அப்பா அம்மாவுக்கு அது வாழ்க்கை ஒரு சேலஞ்சிங் தான். ஆனால் அந்த குழந்தைகள் ஒரு ஆசீர்வாதம். ஆசீர்வாதமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தையும் பகவான் தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கும் கொடுக்குறான். நான் நிறைய பார்த்துட்டேன். சரி, இது இன்னொன்று சில குழந்தைகள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பா, கல்யாணம் ஆகாமல் இருப்பா, இல்லாட்டி எமோஷ்னலி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டா. அந்த குழந்தைகளை பற்றி அப்பா அம்மா கவலை இருக்கும். இல்லாட்டி ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்காது, ஒரு பெரிய உலகத்தில் ஒரு சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாத, அந்த பழக்கம் இல்லாத குழந்தைகள், அவளை பற்றியும் அப்பா அம்மா கவலைப்படுவா. ஆனால் அவர்களுக்கும் யாரோ எப்படியோ ஒரு வழி கிடைக்கும். அவர்களும் வாழ்க்கையில் அப்படி வாழ்ந்துருவார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னோட சின்ன வயசுலாம் சில மாமாக்கள்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப வெகுளியாக இருப்பா. நமக்கே நாங்களே அவளெல்லாம் ஓட்டுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போலாம் நான் யோசிப்பேன், எப்படி இருக்காரு இவர் அப்படின்னு. நாங்கள்லாம் வளர்ந்த பிறகு கூட அந்த அவர்களுடைய வாழ்க்கை அதே அந்த வெகுளித்தனத்தோட ஹாப்பியா மாமாக்கள் மாமிகள் அக்காக்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பிரமிப்பா இருக்கு எனக்கு. அவெல்லாம் எப்படி உலகத்தில் ஜீவிக்க முடியும் அப்படின்னு கூட நினைப்பேன் நான். சில சமயத்தில் மனசில் அப்படியே ரொம்ப டல்லாகிடும் வாழ்க்கை சூழ்நிலைகள் போராட்டங்கள்லாம் வரும்பொழுது. அப்போல்லாம் இந்த மாதிரி வெகுளியாக இருக்கக்கூடிய, இன்னசென்ட்டாக இருக்கக்கூடிய, நம்மளை விட வயசில் மூத்தவர்களை பார்க்கும்போது சரி இப்படியே கூட இருந்துடலாம் போல இருக்கு. அவர்கள் வாழ்க்கை அதிக போராட்டங்களாக இருக்கானா, அவன் சாதாரணமாக சிரிச்சு சகஜமாக இருப்பாள். இந்த ரொம்ப யோசிக்கிற வாழ்க்கை தான் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்து விடுறாரு. நான் இன்னைக்கு நிறைய பேர் பார்ப்பேன், அவள் பாட்டுக்கு இன்னசென்ட்டாக இருப்பா, எவ்வளோ வேலையை பண்ணிட்டு இருப்பா, எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார்கள். அதிசயமாக இருக்கும் எனக்கு. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய
காலத்திற்கு பிறகு தனக்கு நெருங்கியவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணுமேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். அது முக்கியமா சத்ரபதி சிவாஜிக்கெல்லாம் தனக்கு அப்புறம் இந்து சாம்ராஜ்யம் இன்னும் நன்னா ஜோரா வரணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம். தன் பிள்ளைன்றதை விட சாம்ராஜ்யம் நல்லா இருக்கணுமே அப்படின்ற ஒரு துடிப்பு தான் அவனுக்கெல்லாம். அதையும் புரிஞ்சின்றவர் சமர்த்த ராமதாசர். அதனாலதான் சம்பாஜி ராஜேவுக்கு அவ்வளவு அழகா கடுதாசி எழுதி அவனுக்கும் வழிகாட்டுறார். எப்பவுமே ஞாபகம், உங்க காலத்துக்கு அப்புறமா உங்க பிள்ளைகளுக்கு குரு உண்டு. இப்ப அவ்வளோ மடாதிபதிகள் பீட்டங்கள்லாம் சொல்றாங்க. தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக அந்த மடாதிபதிகள் பீடாதிபதிகள் இல்லாட்டி குருமார்கள் வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். கவலையே வேண்டாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்ப ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு, நாமதேவர் இவர்கள் யாருமே நாம நேர பார்த்ததில்லை. ஆனாலும் அவர்களுடைய சரித்திரங்கள், அவர்களுடைய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் நமக்கு இன்றும் வழிகாட்டுகிறார்கள். சரியா? அதனால உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம், இதை பற்றிய கவலை அறவே வேண்டாம். அறவேனா துணி கூட யோசிக்கவே வேண்டாம். சத்ரபதி சிவாஜிக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தது. எப்படி இருந்தாலும் சமர்த்த ராமதாசர் சம்பாஜி ராஜேவுக்கு வழி காட்டுவார். நான் சொல்லி கேட்காத பிள்ளை, இல்லாட்டி தன்னாலேயே உணராத பிள்ளை சமர்த்த ராமதாசருடைய வழிகாட்டுதல்ல ஜெயிச்சு வருவான். ஏன்னா சத்ரபதி சிவாஜிக்கு பல சந்தர்ப்பங்கள்ல சமர்த்த ராமதாசர் தான் மனோபலம், உற்சாக பலம் இதெல்லாம் கொடுத்திருக்கார். அவன் பிராக்டிக்கலா பார்த்திருக்கான். அவனுடைய மூட், அவனுடைய எமோஷன்ஸ், அவனுடைய வெற்றி தோல்விகள், அவனுடைய கோபதாபங்கள், அவனுடைய திட்டங்கள், தோல்விகள் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதுக்கு சமர்த்த ராமதாசர் பண்ண கிருபை எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு தீர்மானமான நம்பிக்கை தன் பிள்ளை சம்பாஜி ராஜேவுக்கு குரு அருள் கிடைக்கணும். இவனே தியானம் தான் அவனுக்கு இருந்தது. அந்த குரு அருள் நிச்சயமா திருவருள் தான். எந்த ஜீவனுக்கு என்ன சமயத்துல எப்படி வழிகாட்டணுமோ அந்த ஜீவனுக்கு அந்த வழிய குருமார்கள் காட்டி கொடுப்பார்கள். அதுல எனக்கு துளி கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் குரு தத்துவம் அதெல்லாம் தெரியாது. என்னமோ கோவிலுக்கு போவோம், ஏதோ ஸ்லோகம் சொல்லுவோம், 10 பேருக்கு முன்னாடி பக்தன் அப்படின்ற ஒரு வேஷம்ன்றது எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதான். எவ்வளவு தூரம் ரியலைஸ் பண்றோம்லாம் கிடையாது. இந்த பையன் ரொம்ப சமத்து பையன், கோவிலுக்கெல்லாம் போவான், பஜனைக்கெல்லாம் போவான், அவ்வளவுதான். இந்த பெருமை தான் வேணும். அதுக்கு மேல ரியலைசேஷன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனா குரு அப்படின்னு கிடைச்ச பிறகு தெய்வம்ன்றது ரொம்ப பக்கத்துல. தெய்வம் நமக்கு உரிமையுடைய ஒரு பொருள். தெய்வம் தண்டிப்பதற்காக இல்லை, வழிகாட்டுவதற்காக அப்படின்னு. கோவில் இருக்கக்கூடிய மூர்த்திகள் சத்தியம், அது வரைக்கும் பயம்தான். அதுக்கப்புறமா குருஜி அம்மா கிடைச்சதுக்கு அப்புறம் கோவில் இருக்க மூர்த்திகள் சத்தியம். அந்த கதைகள், அந்த புராண இதிகாசங்களுடைய அழகான வாழ்க்கை தத்துவங்கள், பாகவதம், ராமாயணம், பிரபந்தங்கள், பக்த சரித்திரம், ஆச்சாரிய புருஷருடைய மகிமை, சரணாகதி, ராமவதாரம், கிருஷ்ணாவதாரம், இதை பற்றியெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. நான் பாப்பா நினச்சி பார்ப்பேன், ஓ மார்கழி வருது திருப்பாவை, பாகவதம், ஜடபரதர், ராமச்சந்திரமூர்த்தி, விஸ்வாமித்திரர், ஜனக மகாராஜா, வேதவியாசர், சுகபிரம்ம மகரிஷிய இன்னைக்கு நான் போகக்கூடிய க்ஷேத்திரங்கள், பத்ரிகாசிரமம், பிருந்தாவனம், மதுரா, கோகுலம், அயோத்தியா,
திருக்குறுங்குடி, அப்புறமா ஸ்ரீபெரும்புதூர், இப்படி இது எல்லாத்துக்கும் விதை போட்டது யாரு? குருஜி அம்மா. அதுக்கு முன்னாடிலாம் இவைகள்லாம் ஞாபகம் கூட கிடையாது, எனக்கு பெருசாலாம் தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு குரு இவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு சாதாரண ரூப்குமார் இடத்துல 17 வயசு பிள்ளைகிட்ட கொண்டு வந்துட்டார்கள். நினைச்சு நினைச்சு நான் பிரமிச்சு போறேன். அது எப்படி எனக்கு என்ன பத்தி தெரியும் இல்லையா? எனக்கு என்னுடைய பலம் பலகீனம் நம்மெல்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமர்த்தராமதாசர் விஷயம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா குருவருள். அச்சா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குருஜி அம்மா இந்த உலகத்தை விட்டு கிளம்பியாச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அதே கைடன்ஸ். நான் சொல்றேன், என்னுடைய 17 வயசுல நான் என் குருவை பார்த்த பொழுது எனக்கு கிடைத்த அந்த வழிகாட்டுதல், கைடன்ஸ் இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இனியும் கண்டினியூ ஆகத்தான் செய்யும். அப்ப இந்த குரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா தங்களுடைய விஷயங்களை இந்த உலகத்துல அப்படி பதிச்சுட்டு போறார்கள் இல்லையா? அதான் எனக்கு பிரமிப்பே. சமர்த்தராமதாசர் விஷயம் எவ்வளவு தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில், எவ்வளவு தைரியம் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே, ரைட்? அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு தைரியம், அவ்வளவு தெளிவு. நிஜமாக சமர்த்தராமதாசர் கேட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு தைரியம் நமக்கு கிடைச்சிருக்கேன் இல்லையா? இதான் வாழ்க்கைன்னு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. எல்லாமே எவ்வளவு அழகான ஒரு பயணம் நமக்கு இல்லையா? சமர்த்த ராமதாசரோட ஒரு பயணம். சமர்த்த ராமதாசர் இன்னொன்னும், இது முதல்ல ஒரு பத்திரம் சொன்னேன் நான். அதுக்கு அடுத்தது கத்திய பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 11 விஷயங்கள் சொல்லி அதையும் நம்ம சம்பாஜி ராஜேவுக்கு அனுப்பினார் அப்படின்னு இருக்கு. அதுல இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள், கோவிலுடைய உற்சவங்கள் எப்படி பண்ணணும், அப்புறமா எவ்வளவு நிவேதனம் பண்ணணும், அப்புறம் சிவாஜி ராஜே இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணார், சிவாஜி ராஜே எப்படி கோவில்கள் எல்லாம் பராமரிச்சார், அதே மாதிரி இவனும் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் சொல்ற, உனக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு கவலையோ சஞ்சலமோ ஏதான வருதோ அப்பொழுதெல்லாம் நான் உங்க அப்பாவுக்கு இந்த வருஷத்துல, நான் அவர் நல்ல வருஷத்துல கடுதாசி எழுதியிருக்கேன், அதெல்லாம் படிச்சு பாரு, உனக்கு ஒரு வழிகாடுதல் கிடைக்கும். அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா சத்ரபதி சிவாஜி நிச்சயமா லெட்டர்ஸ்லாம் வச்சிருப்பான். அப்படியே சம்பாஜி ராஜே படிக்கணும். சிவாஜி ராஜேவுக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே எல்லா இந்து ராஜாக்களுக்குமான விஷயங்கள். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். சமர்த்த ராமதாசர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்கிறார். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது அந்த லெட்டர்ஸ் நீ படிச்சுப்பாரு. ஏன்னா பெரிய கான்டாக்ட்ஸ் இல்லை, பெரிய இன்னும் நிறைய நாள் இருக்க போறது இல்லைன்னு அவர் சமர்த்த ராமதாசர் தெரிஞ்செடுத்து, அதனால உங்க அப்பாவுக்கு எழுதின கடுதாசி எல்லாம் வாசிப்பாரு, நிதானமாக சமாதானமாக, நிச்சயமா அந்த ராஜ்யம் நன்னா வரும். உங்க அப்பா கைலாசபதி, அதாவது கைலாசத்துல வந்திருக்கான், ஸ்வயம் சிவபெருமானுடைய அவதாரம், இப்படிதான் எப்பொழுதுமே சமர்த்த ராமதாசர் சொல்லுவார். அதனால அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, கவலைப்படாது. நல்ல அழகான இந்து சாம்ராஜ்யம் இது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழகாக அரவணைச்சு விரோதிகளை ஜெயிச்சு இந்த சாம்ராஜ்யத்தை
ஜோராக நடத்தி கொண்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கடைசியாக சொல்றார், இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் நீ யோசி, நீ தீர்மானம் பண்ணு, இல்லை உனக்கு எப்படி எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கணும் நீ முடிவு பண்ணு. சரி, பகவத்கீதை முழுக்க சொல்லிட்டு பகவான் வந்து அர்ஜுனன் கிட்டனா யூ ஹாவ் டு டேக் டெசிஷன்ஸ், நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சமத்ராமதாசர் எல்லாம் நான் சொல்லிட்டேன்ப்பா, நீ பார்த்து கேட்டு நடந்துக்கோ, உனக்கு எது உச்சிதமோ அதை பண்ணு. இதுதான் சமத்ராமதாசருடைய கடைசி கடுதாசி சம்பாஜி ராஜேவுக்கு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो सीता रामचंद्र मूर्ति की जय. जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.